அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஆர்சிபியோட ஸ்குவாட் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோவில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ஸ்குவாட் எப்படி இருக்குங்கிறத பேட்டிங், பவுலிங், ஆல்ரவுண்டர்ன்ட்டு தனித்தனியாகவே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆர்சிபியோட பேட்டிங்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபேப் டு பிளஸிஸ், அனுஜ் ராவத், விராட் கோலி, டிகே, ரஜத் பட்டிதர் அண்ட் சௌரவ் இவங்க எல்லாரும் தான் ஆர்சிபியோட பியூர் பேட்டிங் ஆப்ஷன்ஸா இப்போதைக்கு பார்க்கப்படுது. இதுல அனுஜ் ராவத் அண்ட் சௌரவ் தவிர மீதி 4 பேருமே ஷுவராகவே பிளேயிங் 11ல இருப்பாங்க. ரஜத் பட்டிதரும் நல்ல ஒரு ஸ்பின்னருக்கு எதிரான அடிக்கக்கூடிய ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான். டிகே விக்கெட் கீப்பர், சோ கண்டிப்பா இருந்தாவாரு. அண்ட் விராட் ஃபேப் ஆஸ் யூஷுவல் ஷுவராகவே இவங்க இருப்பாங்க. சோ பேட்டிங்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்ல, ஆஸ் யூஷுவல் பேட்டிங் தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஆர்சிபி மனிஷ் பாண்டே எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமோங்கிறது தான் என்னோட தாட். ஏன்னா யூஸ்வலாவே ஒரு டாக் இருக்கும் ஆர்சிபில விராட் கோலி அண்ட் ஏபிடிக்கு அப்புறம் யாருமே பெருசா அடிக்க மாட்டாங்கன்ட்டு. பட் இப்போன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபேப், விராட் அண்ட் மேக்ஸ்வெல்ல தவிர எந்த பிளேயர் மேலையும் நம்பிக்கை வைக்க முடியும் மாதிரி தெரியல. டிகே அண்ட் அனுஜ் ராவத் ஓரளவுக்கு நல்ல பிளேயர்ஸ்னாலும் மேட்சஸ் முடிச்சு கொடுப்பாங்களாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. மனிஷ் பாண்டேய கேகேஆர் பேஸ் பிரைஸ்ல தான் எடுத்தாங்க. சப்போஸ் பெங்களூர் அவர் எடுத்திருந்தா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருப்பாரு. ஏன்னா அவரு பெங்களூர் பான் பாய் தான். சின்னசாமி ஸ்டேடியத்துல எக்கச்சக்க மேட்சஸ் விளையாடி இருப்பாரு. அண்ட் 2014ல கேகேஆர் வின் பண்ணாங்க. அதுல அவர் அடிச்ச 94 இன்னைக்கு வரும் பேசும் பொருளாவே இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு டீசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸுக்கு போயிருந்திருக்கலாம். நிறைய பேர் அவைலபிளா இருந்தாங்க. ஒரு கருண் நாயர் எடுத்திருக்கலாம், அவரும் பெங்களூர் பான் பிளேயர் தான். சோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்காம அவங்க எப்படி ஸ்குவாட பில்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பேட்டிங்ல பெரிய அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல, ஆல்ரெடி இருந்த ஸ்குவாட் தான் இருக்கு. அடுத்து நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். ஆகாஷ்தீப், மனோஜ் பேண்டேஜ், டாம் கரன், கேமரன் கிரீன், வில் ஜாக்ஸ், மஹிபோல் லோம்ரோர், கிளென் மேக்ஸ்வெல், சுயாஸ் பிரபுதேசாய். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மஹிபோலையும் சுயாஸ் பிரபுதேசாவையும் கட்டிக்கிட்டு அழ போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அனுஜ், மஹிபோல், சுயாஸ் முக்கியமான மேட்ச்ல இல்ல, சாதாரண மேட்ச்ல கூட பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் ஆர்சிபிக்கு பண்ணல. இவங்கெல்லாம் வெளியே விட்டுட்டு ஒரு நல்ல ஸ்குவாடையே இந்த வாட்டி அமைச்சிருக்கலாம். பட் திரும்ப ஆர்சிபி ஏன் அந்த மிஸ்டேக்ஸை பண்றாங்கிறது சுத்தமாவே புரியல. ஏன்னா சான்சஸ் ஒரு 2-3 வாட்டி எடுக்கலாம். இதே ஸ்குவாட் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமா இருக்கு. பட் அவங்களால இம்பாக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்காது ஆர்சிபிக்கு ஒரு சின்ன பின்னடைவு தான். அதுபோக பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன். ஆகாஷ்தீப், டாம் கரன், கேமரன் கிரீன் ஓரளவுக்கான பிக் தான். பட் அவரு பெங்களூருக்கு ஷுவரா தேவையான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். ஏன்னா அந்த பிரைஸ்ல அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. யூசுவலா ஒரு நார்மல் பேட்ஸ்மேனாக இருந்தாலுமே பெங்களூர்ல இன்னிங்ஸ் விளையாடுறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். அப்படி இப்படி அடிச்சாலுமே 180+ ஈஸியா வந்துடும். ஸோ கேமரன் கிரீனும் நல்லா தான் விளையாட போறாரு, அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. பட் 17 crores கிட்ட கொடுத்து அவரை டீம்ல வச்சிருக்கணுமாங்கிறது தான் ஒரு கேள்வி. டாம் கரன் தீப்பை பத்தி நான் பேச விரும்பல, ஏன்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அப்படி இருந்தும் எடுத்து வச்சிருக்காங்க. மேக்ஸ்வெல் ஒரு ஃபென்டாஸ்டிக் பிக், ரீசன்ட் டைம்ஸ்லயும் பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ ஷுவராகவே ஆர்சிபிக்கு இந்த வாட்டி அவரு பயங்கரமான பவராக இருப்பாரு. வில் ஜாக்ஸ் ஒரு நல்ல பிளேயர் தான். பட் பிளேயிங் 11ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸே இல்ல, ஏன்னா டீமோட ஸ்டப்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அடுத்து நம்ம பவுலிங்க பார்ப்போம். மயங்க் டாக்கர், லாக்கி ஃபெர்குசன், அல்சாரி ஜோசப், முகமது சிராஜ், ராஜன் குமார், ஹிமன்ஷு சர்மா, கரண் சர்மா, ஸ்வப்னில் சிங், ரீஸ் டோப்லே, விஜய்குமார் வைசாக் அண்ட் எஸ் தயால். எப்படி பவுலிங் எல்லாம் பயங்கரமா இருக்கா? பயங்கரமா தான் இருக்கு. ஆனா எல்லாருமே பிளேயிங் 11ல விளையாட முடியுமான்னு கேட்டா அதுதான் பெரிய டவுட். இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லாக்கி ஃபெர்குசன், அல்சாரி ஜோசப், முகமது சிராஜ் அண்ட் ராஸ் டோப்லே 4 பேருமே எக்ஸலண்ட் இந்த பீக். பட் இவங்கள எத்தனை பேர் பிளேயிங் 11ல விளையாட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரிய டவுட். ஃபாரின் ஸ்லாட்னு எடுத்துக்கிட்டோம்னா டுப்ளசிஸ், மேக்ஸ்வெல் இவங்க 2 பேர்த்தையும் நவுத்தவே முடியாது. கேமரன் கிரீனை 17 crores எடுத்து வச்சுக்கிட்டு அவரை பிளேயிங் 11ல வைக்கலன்னா அதுக்கப்புறம் அந்த மணிக்கான வேல்யூவே கண்டிப்பா கிடையாது. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லா அவரை வச்சுதான் ஆக வேண்டி இருக்கு. அதை தவிர இன்னும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணா எடுத்துட்டு போகலாம். மோஸ்ட்லி ரீஸ் டோப்லியா தான் இருப்பாரு. ஸோ இப்படிதான் நம்மளோட ஆர்சிபி அவங்களோட ஸ்குவாடை பிக் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ் தயால நம்ம குத்தம் சொல்ல முடியாது, அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாரு. கேகேஆருக்கு எதிரான ஒரு மேட்சை வச்சு நம்ம அவரை பேசிடக்கூடாது. ஏன்னா அவர் டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்திருக்காரு. அந்த ஒரு ரீசனால தான் லாஸ்ட் இயர் குஜராத் டைட்டன்ஸே இவரை பேக் பண்ணாங்க. அதனால இப்போதைக்கு நம்ம அவரை எதுவும் பேச வேண்டாம், விட்டுறலாம். விஜய்குமார் வைசாக பொறுத்த வரைக்கும் போட்டா நல்லா போடுவாரு, கொடுத்தா 50 ரன் அசால்ட்டா கொடுக்கக்கூடிய திறமை இவர்கிட்ட இயல்பாவே இருக்கு. சோ மீதி பிளேயர்ஸ் எல்லாம் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர்ன்ட்டு ஒருத்தர் கூட இல்ல ஆர்சிபில. என்ன ஸ்குவாட் எடுத்தாங்கன்ட்டு உண்மையிலே புரியவே இல்ல. இல்ல இப்படிலாம் ஸ்குவாட் எடுத்துட்டு வின் பண்ணணும்னு எப்படி நினைக்கிறாங்க, இல்ல என்ன பண்ண போறாங்கிறது உண்மையிலே புரியவே இல்லை. நீங்களே பாருங்களேன், கரண் சர்மா மட்டும்தான் ஒரு லீகல் ஸ்பின்னராக இருப்பாரு. அண்ட் ஆர்சிபியும் நிறைய மேட்சஸ் ஒரு சென்னையிலேயோ லக்னோலயோ விளையாட போறது இல்ல, அவங்க பெங்களூர்ல விளையாட போறாங்க. அப்ப கொஞ்சம் மிஸ்டியாட்டம் இருக்கணும், கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கணும். கரண் சர்மா என்ன பண்ண போறாருன்ட்டு உண்மையில எனக்கு தெரியல. மேக்ஸ்வெல் ரீசன்ட் டைம்ஸ் நல்லா தான் போடுறாரு. பட் எல்லா மேட்ச்லயும் கன்சிஸ்டன்டா 4 ஓவர் போடுவாரா, வேரியேஷன்ஸ் அவர்கிட்ட இருக்கா, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கணும். சோ இந்த ஸ்டேஜ்ல தான் நம்மளோட ஆர்சிபியோட ஸ்குவாட் இருக்கு. அப்ப பிளேயிங் 11 நல்லா அமைக்க முடியுமான்னு கேட்டா சான்சஸ் நல்லா இருக்கு. பிளேயிங்
11 பத்தின கிளியர் வீடியோ நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு லைட்டா ஒரு டச் அப் மட்டும் சொல்றேனே. ஃபேப் டு பிளஸஸ், விராட், டிகே, ரஜத் பட்டிதர் 4 பேருமே ஷுவரா விளையாடுவாங்கன்ட்டே வச்சுக்கிடுவோம். ஆல்ரவுண்டர்ஸ்ல கிளென் மேக்ஸ்வெல்லையும் மொஹிபோல் லோமர் வரையும் எடுத்துக்கிடுவோம். இப்போதைக்கு 6 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங்ல சிராஜ், அல்சாரி ஜோசப் அண்ட் ரீஸ் டாப்லி 3 பேர்த்தையும் எடுத்துக்கிட்டா ஓரளவுக்கு பிளேயிங் 11 சூப்பரா இருக்கு. மீதி இடத்த ஃபில் பண்றதுக்கு நெட்ஸ்ல யார் நல்லா பண்றா, பெங்களூர்ல எந்த பிளேயர் நல்லா பண்ணுவாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அவங்கள தான் வைப்பாங்க. ஸோ ஓவராலா பிளேயிங் 11 எப்படியாட்டும் ஒப்பேத்தி கொண்டு போயிடலாம். பட் ஒரு நல்ல ஸ்பின்னர் எடுத்திருந்திருக்கலாம். அது கொஞ்சம் உண்மையா வருத்தமா தான் இருக்கு. இல்ல அவங்க கேமரன் கிரீன் ஒரு ஆல்ரவுண்டர், ஸோ அவரு 4 ஓவர் பவுலிங் போட்டா போதும், அவர்கிட்ட இருந்து வர ரன்ஸ் எங்களுக்கு போதும் ஃபீல் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரை டிராப் பண்ணியே ஆகணும். அது அல்சாரி ஜோசப்பா இல்ல ரீஸ் டாப்லியாங்கிறது ஆர்சிபியோட கையில தான் இருக்கு. ஸோ நம்மளோட சைட்ல இருந்து மனசுல உள்ளதை எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஆஸ் ஆர்சிபி ஃபேனா உங்களுக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களோட ஸ்குவாட் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லா இருக்காங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறோம். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.